நேற்று நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி தான். பிரியாணி செய்கிறது ஈஸி தான், ஆனால் அந்த பொருள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் கிரேவி அரிசி எல்லாம் கரெக்டாக வரும். ஸோ 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனு 1 கிலோ அரிசி வீட்டில் செய்கிறதுக்கு இந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தயிர் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு. ஸோ ரெண்டுமே நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு வரும். அதை எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி வேணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கரம் மசாலாலாம் ஒரு கிராம் வேணும். ஸோ கையில் எடுத்து காமிச்சிருக்கிறேன், அது பார்த்தோன்னா ஐடியா வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 8 குட்டி தக்காளி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3 போதும். வெங்காயம் வதங்கின உடனே மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். பிரியாணியில் ஒரு சூப்பரான கலர் வரும். பிரியாணி செய்கிறப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் வேணும்னு குழந்தைங்க கேட்டு இருந்தாங்க. சாக்லேட் கப் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன்.